ஆப்பிள் ஐஃபோன் கொடு. ஆப்பிள் ஐஃபோன்லாம் இங்கே இல்லைங்க. ஆப்பிள் ஐஃபோன் கூட இல்லை, எங்களை வெளில போன்றியா? டார்வார் அருந்துரும். சாரிங்க. என்ன சாரி பூரி குப்பை தொட்டி லாரி மூஞ்சி அதையும் பார்த்தியா நல்லா? இருக்கிறதுலே உன் கடையிலேயே காஸ்ட்லியான ஃபோனை கொடுத்துட்டு நான் தூக்கி போட்ட கார்டை எடுத்து உன் பின்னாடி சொருவி இப்படி ஒரு இழு இழு. புரியலங்க. பித்துக்குள்ளியே பின்னாடி இருக்கிற மிஷினை எடுத்து முன்னாடி வச்சுட்டு இருக்கிறதுலே புது ஃபோனை எடுத்து காட்டு. ஏம்மா அந்த ஃபோனு? என்ன டோரா, உன் கதை எப்படி போகுது? மூடிக்கின்னு சீட்டை போடு. சரி, உன் ஆளை கீர்த்தி கூட பார்த்தனே, என்ன உன்னை கழட்டி விட்டானா? என்ன சொல்கிற? நான் சொல்கிறேன், உண்மையாக தாண்டி சொல்கிறேன். வேணா விஜி கிட்ட கேட்கலாம். என்ன விஜி? என் மயிரை பிடுங்களா உங்களுக்கு தூக்கமே வராது. நான் எந்த கூடையும் பார்க்கல. விளையாடு செல்லம், நீ ஏன் கோச்சுக்கிற? நீ விளையாடு. அவன் எவ கூட சுத்தனா எனக்கு என்ன? அந்த நானே கழட்டி விடணும்னு நினச்சேன். ராத்திரி ஆனால் அந்த பரதேசி குடிச்சிட்டு வந்து எவ்வளோ தொந்தரவு பண்ணுறான் தெரியுமா? நானும் மனுஷி தானே, நான் மட்டும்னா மிஷினா? எப்போ பார்த்தாலும் அரைச்சிக்கினே இருக்க. காலில் எழுந்தா எப்படி தெரியுமா? எங்க ஆ காட்டு. போய் காட்டான் ரமேஷ் கிட்ட. சாந்தியே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இன்னும் அவ்வளோதான் மரியாதை. அப்படி தான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? இன்னொரு தடவை என்னை ரமேஷும் பற்றி என்ன தப்பாக பேசினா உன் மூஞ்சை கீசிடுவேன். அப்படி தான் பேசுவோம். முடிஞ்சா கிழியான் பார்ப்போம். உனக்கு அவ்வளோ தோபார் சாந்தி, உனக்கு இதான் லிமிட்டு. இதுக்கு மேலே ஏதாவது பேசினா பிச்சிடுவோம் ஒன்று. நீ அவளுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவ. டாச்சி வாய் மூடு. ஏய், ஃபோன் அடிக்கிறதுல ஏந்து போய் பேசு போ. சும்மா வந்துட்டான். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். சொல்லு. ஃபோன் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கின? சரி, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறமா பண்ணவா? நீ கால் பண்ணாத, நானே பண்ணுறேன். சரி வை. சாப்பாடு டோரா செல்லம், கோச்சிக்காதடி. இனிமேல் ஒன்னே ரமேஷும் பற்றி எதுவும் பேச மாட்டேன், போதுமா? விஜி, நேரம் ஆகுது, நான் வரேன். ஏய் இரு, அதுக்குள்ளே எவன் மயிரை பிடுங்க போகிற? ரமேஷ் மேடு தான் பிடுங்க போகிறேன். போயிட்டு வரட்டுமா? ஜெச்சிக் விவஸ்தை கட்ட சனி நீ. ஏய் லூசு, சும்மாடி சீண்டி பார்த்தேன் உன்னை. இப்படி தூக்குறேன், தலையை உள்ளே விட்டு பாரு. பார்க்கவா? ஜெச்சிக் விவஸ்தை கட்ட ஜென்மம். என்ன சாந்தி, உன் தம்பிக்கு எப்போ ஆப்ரேஷனு? அடுத்த வாரம் பண்ணலான்னு இருக்கேன். பாம்பேக்கெலாம் போகல, பக்கத்தில் கடலூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. காசுலாம் ரெடி பண்ணிட்டியா? ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். ஆப்ரேஷன் பொறுத்த வரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை முடிச்சுட்டு நம்ம ஆளுங்களாம் கூப்பிட்டு பெரிய அளவில் ஒரு பால் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு தான் காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கவலைப்படாதடி, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். விஜி, வட்டிக்கு எங்கேயாவது ஒரு 50,000 ரூபா வாங்கிக்கூடா. யார்கிட்ட? சுலைமான் செட்டுக்கிட்ட வாங்கவா இல்லை அகர்வால் செட்டுக்கிட்ட வாங்கவா? என்ன அது, லட்டும் ஜிலேபியுமா? ஏண்டி விடைக்கிற? தம்பி ஃபங்க்ஷனுக்கு தானே கேட்குறேன். அடப்போடி இவளே, நம்மளை நம்பி ஒரு 50 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 50,000 ரூபா கொடுப்பாங்களா? ஏன் விஜி, இந்த பேங்க்ல நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க? பேங்க்லையா? கிடைக்குமே. ஆனால் காலையில் போகக்கூடாது, ராத்திரி போகணும், கதவை தட்டணும். திறக்கலையா நம்மளே திறந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு வந்துக்கினே இருக்கணும். ஏன் விஜி இப்படி சொல்கிற? பேங்க்காரெல்லாம் லோன் கேட்டால் கொடுக்க மாட்டான். காத்தால போய் கேட்டு தான் பாரு. வாசல்லே ஒரு செக்யூரிட்டி துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். நீ லோனுன்னு வாயை திறந்தோடனே உன் சுட்டே சொல்கிறதுக்கு. என்ன அதை சொல்கிற? என்ன நொன்னதை சொல்கிற? போய் கேட்டு தான் பாரு, அப்புறம் தெரியும் நான் சொல்கிறது என்னான்னு.
என்னது இப்படி சொல்லுது அது? வா நீ ஏறு. சிக்கு மங்கு சிக்கு பாப்பா, ஓய் சிக்கு மங்கு சிக்கு பாப்பா. ஏய் இன்னைக்கு நைட் நான் வரலடா, நான் என் ஃப்ரெண்டுங்களோட இருக்கேன், வச்சிடுறேன். மச்சான் 9 வண்டியெல்லாம் போகுதுடா. விஜி விஜி எதுவும் கண்டுக்காத போயிட்டே இரு. 9 ஒழுங்கா நில்லுங்க. விஜி வண்டியை நிறுத்து. பிரச்சனை வேணாம், அந்த போயிடலாம். விஜி வண்டியை டேய் திருப்பா. டோரா சனி, நீ சும்மா இருக்க மாட்டியா நீ? டேய் என்னடா 3 திருப்பின்னு வருதுங்க. வரட்டுமே, என்ன பண்ணுவேன்? செல்லங்களா, இதுல யார் எங்களை 9ன்னு கூப்பிட்டது? விஜி இதோ பேக் மாட்டி நிக்கிறான், இந்த நம்மள 9ன்னு கூட்டான். நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியாடா நீ? இதோ பாருங்க, இதைத்தான் பேசாதீங்க, மரியாதை பேசுங்க. உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை? தோபார அவன் யார் தெரியுமா? நீங்க என்ன அவ்வளோ பெரிய ரவுடிங்களா நீங்களாம்? நான் ரவுடிலாம் இல்லைங்க, நான் பேங்க்ல வேலை செய்யறேங்க. பேங்க்ல வேலை செய்றியா? ஆமாங்க. அப்படியா? ஆமாங்க, பேங்க்ல வேலை செய்யறேங்க. அப்ப எங்களுக்கு லோன் வாங்கி தரியா? கண்டிப்பா வாங்கி தரேங்க. சாந்தி ஏதோ லோன் வாங்கி தரானாண்டி. அப்படியா? அந்த செல்லத்தை என்கிட்ட அனுப்பு. இந்தா ஃபோன் நம்பரை கொடு, போடி செல்லம். நம்பரை சொல்லுடா. 8124056755. பேர் லோகுடா, ஏய். சேவ் பண்ணிக்கோங்க. இங்க வா, இங்க வா. நீ எவ்வளோ பெரிய ரவுடியா வேணாலும் இரு, யாரை வேணாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த ரவுடியும் எங்களை மாதிரி ஆளுங்களை சீண்ட கூட மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. முக்கியமாக நடு ரோட்டில் இந்த மாதிரி குடிச்சிட்டு பப்ளிக்கை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. நீ எல்லாம் ஆர்வக்கொள்ளாருன்னு உன் மூஞ்சிலே எழுதி விட்டிருக்குடா. ஏதாவது செத்த பாம்பு அடிக்கத்தான் நீங்கள்லாம் லாய்க்கு. ரவுடி ஆகணும்னு நினச்சா மட்டும் போதாது, அதுக்குண்டான தகுதியை வளர்த்துக்கணும். புரியுதா? சரி கிளம்புங்க எல்லாம், கிளம்பு கிளம்பு. ஏய் பேங்க் மேனேஜரு, நாளைக்கு காலையில் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். லோன் வாங்கி தரல, அதுக்கப்புறம் குழம்புல போடுற மாங்கால மட்டும்தான் நீ பார்க்க முடியும். புரியுதா? புரியலங்க. புரியல? இனிமே குழம்புல போடுற மாங்கால மட்டும்தான் பார்ப்ப. கீழே குனிஞ்சு பார்த்த ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுது. இப்ப புரியுதுங்க. சரி சரி பார்த்து போடிச்சல்ல நீ. ஏய் போங்கடா பால் புட்டி பசங்களா, கிளம்பு கிளம்பு. எப்படி ஓடுறான் பாரு பயந்துக்குன்னு. வீடு கிடக்குறானுங்க காயலாங்குட்டி பசங்க. ஏய் விஜி ஏன்டி கட்டிலாம் காட்டி அவங்கள மிரட்ட? ஏன்டி குழந்தை புள்ளி எல்லாம் கூட்டு மேத்தி சரி, வா, வச்சுன்னு வா, இருக்க? வா. வா